ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்தது. நம்ம வீட்டுக்கு வெளியில் கார்டனில் வச்சு நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன். 1 கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அரிசியை நான் ஊற வைக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கும் இந்த அரிசி ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அரிசி ஊறட்டும், நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கலாம். விறகு அடுப்பில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ஆயிலும் நெய்யும் சேர்ந்து ஊற்றிருக்கிறேன். இப்போது ஹோல் கரம் மசாலாவும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு எல்லாமே நம்ம சேர்ந்து ஹோல் கரம் மசாலாவும் நம்ம தாளிச்சாச்சு. தாளித்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் 6 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுதான் விறகு அடுப்பில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம். அதனால கொஞ்சம் அனுபவம் இல்லை தான். விறகு எந்த அளவுக்கு எரிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம விறகு அடுப்புலையே நம்ம பிரியாணி சூப்பராக பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் வதங்கினதும் 5 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம காடனில் உள்ள மரம், அது பாதா மரம், சப்போட்டா இருக்குது, முருங்கை. நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்காங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். இதுதான் நல்லா வாசனை தரும். அதனால் எண்ணெயிலே கருக விடாமல் வணக்கியாச்சு. கூடவே 3 மீடியம் சைஸு தக்காளியும் போட்டு வதக்கி விட்டாச்சு. இந்த வீடியோ ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ரஃபாக எடுத்தது. கண்டிப்பாக இனி ஒரு வீடியோவில் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம எப்படி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அளவுகளோடு நான் சொல்கிறேன். இது நம்ம கார்டனில் உள்ள தொட்டியில் உள்ள செடி, பச்சை மிளகாய் செடி 4-5 தொட்டியில் இருக்குது. இது வந்து முடக்கத்தன் கீரை. இது நான் விதை போடவே இல்லை, ஆனாலும் முளைச்சி வந்திருக்குது. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி கொடுக்கும் போது நல்லா கலர் கொடுக்கும். கருக விடாமல் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், தீ ரொம்ப அதிகமாக எரியுது. எப்படி எரிய வைக்கணும்னு எங்களுக்கே தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. இப்போ 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலோட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வரும்போது அதில் உள்ள காரம் எல்லாமே சிக்கனில் நமக்கு சேரும். நல்லா இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் ஊற்றிருக்குறோம். தயிர் ஊற்றுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்து 2 கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. உப்பு ஒரு துளி போல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிரியாணிக்கு கரெக்டாக வரும். மசாலா தண்ணி எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வருதுலையே, இப்போது ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வேக வைக்கணும். இந்த டைமில் தீயை கம்மி பண்ணியாச்சு. மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது நம்ம காடலில் உள்ள கருவேப்பிலை செடி தான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி மேலாக்க தான் இருக்குது. இது கொஞ்சம் வத்தட்டும். தண்ணியும் அரிசியும் ஒரே ஈவனாக வர்றப்போ நம்ம தம் போடும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். அரிசியை ஒன் போல் நம்ம ஈவன் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தலையும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். போட்டு மேலே தண்ணி, இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி தான், அதனால ஹீட்டோட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதில் அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பக்கத்தில் இருந்தது. பாருங்க, இப்போ நம்ம தம் எடுத்துடலாம். பாருங்க, அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. அரிசியும் குலையாம ரொம்ப உதிரியாக வந்துருந்துச்சு. சிக்கனும் நான் தம்லே சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. அரிசியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ உதிரியாக சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. இப்போ நாங்கள் கீழே இறக்கி வச்சுட்டோம். நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிட்டோம். அந்த சிக்கன் பீஸை பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விறகடுப்புல இந்த மாதிரி பிரியாணி செஞ்சிருக்கிறோம். ரொம்ப டேஸ்டாவும் நல்ல மனமா உதிரியா வந்திருந்துச்சு. பார்க்கும் போது எம்மையா இருக்குது பாருங்க. அந்த பீஸ் லைட்டா அப்படி டச் பண்ணும் போது நல்லா வெந்து வந்திருக்குது. அவ்வளோதாங்க, பிரியாணியோட ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு அந்த நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.